அண்ட் வெல்கம் டு செலிபிரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகள். இதே சீரிஸ்ல ஏற்கனவே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சேனல்ல வந்திருக்கு. தேவையான பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் யாராலும் யாருக்கும் மகிழ்ச்சியையும் அதே சமயம் துன்பங்களையும் தர முடியாது. இரண்டையுமே உருவாக்கிக் கொள்வது உங்கள் மனம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஒருபோதும் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் யாராவது ஒருவருக்கு அவர் மீது அவருக்கு காதல் வரச் செய்தால் கண்டிப்பாக அவர் உங்கள் மீது காதல் வயப்பட்டு விடுவார். நீங்கள் உங்களை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். அதிக அழகாக தோன்றுவீர்கள். அவ்வளவு கவர்ந்திருக்க தொடங்கி விடுவீர்கள். உங்களது தாய்மொழியை தவிர வேறொரு மொழியில் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் செயல்படும் முறைகளும் மிகவும் அறிவுபூர்வமானதாக இருக்கும். சரியான நபருடன் நீங்கள் காதல் அல்லது திருமண உறவில் இருக்கும் பொழுது உங்களது படைப்பு திறன் பல மடங்கு அதிகமாகும் என்று உளவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. ஹார்வர்ட் மருத்துவ குழுமத்தின் பேராசிரியர்களான ஜாக்லின் மற்றும் ரிச்சர்ட் ஷ்வார்ட்ஸ் அவர்களின் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி, காதல் மனிதர்களின் மூளையில் உருவாக்கும் வேதியியல் மாற்றங்கள் ஒருவிதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களின் மனோசக்தியையும் நுகரும் தன்மையையும் மேம்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். காதல் மனிதர்களின் தீர்மானங்கள் எடுக்கும் திறனையும் இரக்க குணத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது என்றும் அந்த ஆராய்ச்சியில் தெரிவித்துள்ளார்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி பேசுவதையும் நினைப்பதையும் உங்களால் மாற்ற முடியாது. எனவே அதற்கு முயற்சி செய்யாமல் அத்தகைய வீண் முயற்சிகளை விட்டுவிட்டு உங்கள் எண்ணங்களை உங்கள் சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வதில் மட்டும் கவனமாயிருங்கள். காதல் என்பது கண்மூடித்தனமானது. நீங்கள் உண்மையிலேயே காதலிக்கும் ஒரு நபரை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. உங்கள் கண்களுக்கு அவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாகவே தான் தெரிவார்கள். 12 வயதிலிருந்து 18 வயது வரை உருவாகும் நட்புகளும் உறவுகளும் மனிதர்களின் மனதில் மிகவும் ஆழமான நினைவுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி விடுகின்றன என்று உளவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. பெருந்தன்மையான ஆண் ஒரு பெண் அல்லது ஒரு நட்பு தன்னை விட்டு விலகும் போது அவர்களுக்கிடையே தோன்றிய பிரச்சனைக்கான காரணங்களை அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்வான். அவளை சமாதானப்படுத்தவும் அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளவும் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்வான். அது முடியாத பட்சத்தில் அவளை பற்றி அவதூறாக பேசாமல் பழிவாங்காமல் பெருந்தன்மையுடன் அந்த சூழலை கடந்து சென்று விடுவான். பலவிதமான உணர்வுகள் இருந்தாலும் மனிதர்களால் தங்கள் முகபாவங்களை கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் மொத்தம் 6 தான். அவை மகிழ்ச்சி, கோபம், கவலை, பயம், அருவருப்பு, ஆச்சரியம் ஆகியவை தான் அந்த 6 உணர்வுகள். தோற்றுப்போன கெட்டவர்கள் பதுங்குவதை போல் நடித்தாலும் அவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். ஒருவரின் இயல்புகள் மாறுவதென்பது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமல்ல. ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவரின் வெளித்தோற்றம், வேலை, சம்பளம் மற்றும் வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்காதீர்கள். அவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிற்குள் எந்த மாதிரியான அதிர்வலைகள் தோன்றுகின்றன என்பதை அடிப்படையாக வைத்து மட்டும் தீர்மானம் செய்யுங்கள். இந்த உலகத்தில் அனைவருமே நல்லவர்கள்தான் என்ற தவறான, உண்மைக்கு புறம்பான ஒரு நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளின் மனதில் விதைத்து வளர்க்காதீர்கள். கெட்டவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்றும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த கெட்டவர்களை எல்லாம் எப்படி சமாளித்தீர்கள், எப்படி கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றியும் அவ்வப்பொழுது பேசுங்கள். ஒரு மனிதர் எப்படிப்பட்ட நபர் என்பதை அவர் இறந்த பிறகு இந்த உலகம் எப்படி அவரை மதிக்கிறது என்பதை வைத்து தீர்மானிக்கலாம். தங்களை தாங்களே மிகவும் வெறுக்கும் நபர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். அவர்களால் யாரையுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் முடியாது. மற்றவர்கள் மன மகிழ்ச்சியுடன் இருப்பதை தாங்கிக் கொள்ளவும் முடியாது. அத்தகைய நபர்களிடமிருந்து ஒதுங்கியே இருங்கள். அவர்களை திரும்பி கூட பார்த்து விடாதீர்கள். உங்களது பொறுமையின் எல்லையை தீர்மானிப்பது என்பது உங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அந்த உரிமையையும் கட்டுப்பாட்டையும் பிறருக்கு கொடுத்து விடாதீர்கள். வக்ரபுத்தியுடையவர்களாய் இருப்பதென்பது பெர்வர்டட் ஒரு விதமான மிக மிக மோசமான மனநோய். உங்களை சுற்றி இருப்பவர்களும் வேலையாட்களும் காவலாளிகளும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களா என்பதில் மிக மிக கவனமாயிருங்கள். மனிதர்கள் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது அவர்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுடன் மட்டுமல்லாமல் எதிர்மறையான விஷயங்களை பற்றியும் அப்படிப்பட்ட நபர்களை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கவும் பயன்படுகிறது.
தங்களுக்கு ஏற்படும் தோல்விகளை ஒரு எதிர்மறையான, மோசமான அல்லது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கும் பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் புத்திசாலித்தனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்று போய்விடக்கூடியது என்று நினைக்கும் மனப்பான்மையுடன் வளர்கிறார்கள். நடிப்பு, நடனம், இசை, எழுத்து என்ற எந்த ஒரு படைப்பையும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களோடு பொருந்தி போகும் விதத்தில் உருவாக்கும் கலைஞர்களை மக்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களை தங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக உணர்வார்கள். நகைச்சுவை உணர்வுள்ள ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். தாங்கள் சொல்லும் நகைச்சுவைகளுக்கு சிரிக்கும் பெண்களை ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை 10%, நீங்கள் அவற்றிற்கு எப்படி எதிர்வினை புரிகிறீர்கள் என்பதை 90% அடிப்படையாக கொண்டது. நீங்கள் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்வதை மறந்து போகும் அளவிற்கு அதீத அன்பானவராகவும், அன்பாக நடந்து கொள்வதை மறந்து போகும் அளவிற்கு அதீத புத்திசாலித்தனமானவராகவும் ஒருபோதும் இருக்காதீர்கள். இவ்விரண்டு உணர்வுகளும் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருக்கும்படி கவனமாயிருங்கள். நட்பு, உறவு, காதல், பாசம் இவற்றில் எதுவாக இருந்தாலும் அவை நீடித்திருக்க சரியாகவும் துல்லியமாகவும் தகவல்களையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்துவதும், எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அவற்றை பற்றி வெளிப்படையாக நீங்கள் பேசிவிடுவதும் மிகவும் அவசியமாகும். உங்களை யாருக்காவது மிகவும் பிடித்திருக்கிறதென்றால் உங்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் எப்படியாவது தெரிந்து கொள்வார்கள். உங்களால் பல மணி நேரம் தனியாகவே இருக்க முடிகிறதென்றால் நீங்கள் மனதளவில் மிகவும் உறுதியான நபராகவும் சுயமாக சிந்திக்கக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தான் செய்த தவறுகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்பவன் புத்திசாலி. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பார்த்து தன்னை திருத்திக் கொள்பவன் மிகப்பெரிய புத்திசாலி. மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தினார்களோ அதே போல் நீங்கள் அவர்களை நடத்த தொடங்கினால் உங்களை அவர்கள் வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அவர்களை கண்டு கொள்ளாமல் உங்கள் வேலைகளை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வரைக்கும் டாடா பை பை, see you and take care.